இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தா, ஏன்னா செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்கு உண்டு. இப்ப நம்ம ஜோதிடம் படிக்கும்போது சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம்னா என்ன? எதெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஓரளவு ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு செவ்வாதோஷம், செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லாம இருந்ததுன்னா, செவ்வாய் வக்ரமா இருக்கு, செவ்வாய் நீசமா இருக்கு, இந்த மாதிரி ஏதோ செவ்வாய் சரியில்லாம இருக்கு, அல்லது செவ்வாய் தசை நடக்குது, நீங்க செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி செவ்வாய் தொடர்பு வருகிற போது, அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவாகவே செவ்வாய் அப்படின்னா அதுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான். எல்லா முருகன் ஆலயங்களும் ஜாதகத்தை செவ்வாய் சரியில்லைன்னா அதை சரி பண்ணி தரக்கூடியவை. அதை முதல்ல நாம நம்பணும். குரு சரியில்லைன்னா திருச்செந்தூர் போகணும், ஏன்னா அது குரு ஸ்தலம் இல்லையா. செவ்வாய்னாவே முருகப்பெருமான். யாருக்கெல்லாம் இந்த நிலம் வைக்கிறதுல பிரச்சனை, பங்காளி சண்டை, சகோதரருக்குள்ள மன வருத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்கள் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலயும் அருணகிரியார் நமக்கு எத்தனையோ திருப்புகள் பாடி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பலன் உண்டு. அதை நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால செவ்வாய் சரியில்லைன்னா பயந்துக்க தேவையே இல்லை. ரொம்ப எளிமையான வழிபாடு, முருகப்பெருமானை இறுக்கமாக பற்றி கொண்டு அவனை வழிபாடு செய்வது. முருகப்பெருமான் எதிரியை கூட மன்னித்து சம்ஹாரம் செய்யாமல் தன்னுடனேயே சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி வைத்திருக்கக்கூடிய கடவுள் இல்லையா. திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன்னு பானார் அருணகிரியார். அந்த முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமா ராமநாதபுரத்துல வழிவிடு முருகன் கோவில் இருக்கு. இந்த வழிவிடு முருகன் கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்கிற போது கருவறையிலேயே முருகப்பெருமானும் விநாயகரும் ஒன்னா இருப்பாங்க. செவ்வாய் அப்படின்னா அது சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, சொத்து சண்டையில நாங்க பேசுறதே இல்லம்மா, எங்க அண்ணன்கிட்ட பேசி பல வருஷம் ஆகுது, என் தம்பி கிட்ட பேசி பல வருஷம் ஆகுது, நாங்க பேசுறதே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்தா, அவங்களுக்குள்ள சண்டை இருந்தா, அவர்களும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் ஒன்று ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வழிவிடு முருகன் கோவில். தேவைப்படுபவர்கள் சென்று வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.